أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியாக நாம் தஃப்சீருடைய வகுப்பில் சூரா அல் அஹ்ஸாபில் இருக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை பற்றி நாம் பார்த்தோம். அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியாளர்களே, சூரா அல் அஹ்ஸாபுக்கு பிறகாக நாம் பார்த்து கொள்ளலாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அஸ்-சபாவை பற்றி குறிப்பிடுகிறான். இந்த சூரா அஸ்-சபா இதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் என்றால், சபா என்று சொன்னால் இது யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்துக்கு சொல்லப்படும். யமன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்திற்கு சபா என்று சொல்லப்படும். இங்கு பெரும்பாலான மக்கள் வாழ்ந்தார்கள். இந்த சபா என்ற நகரத்தை பற்றி இதற்கு முன்னால் ஒரு இடத்தில் நாம் பார்த்தோம். அது என்னவென்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை பார்க்கும் பொழுது ஒரு பெண் ஆட்சி செய்தார்கள் என்பதெல்லாம் அவருடைய பறவை பார்த்து வந்து இவரிடத்தில் சொன்னது. பிறகு அந்த பெண்ணுக்கு அழைப்பு விடுத்து கடைசியில் அந்த பெண்ணுடைய அறிவை சோதித்து பார்த்த பிறகு அந்த பெண் ஏமாந்து போன பிறகு அந்த பெண் அரசை அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு அவருடைய மொத்த கூட்டமும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது என்பதை நாம் பார்த்தோம். இந்த பெண் ஆட்சி செய்த இந்த நாட்டிற்கு தான் சபா என்ற நாடு சொல்லப்படுகிறது. இது யமன் தேசத்தில் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்தது சிரியா, பைத்துல் மக்தஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி இந்த சூறாவை பேசுகிறான் என்றால், சூரா சபாவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றிலிருந்து அல்லாஹ் எடுத்து பேசுகிறான். அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த யூதர்களும் இன்னும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையிலிருந்த ஜின்களும், இந்த இரு கூட்டத்தினரும் அவர்கள் மத்தியில் ஒரு வதந்தி இருந்தது. என்ன வதந்தி என்றால், நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறைமுகமான விஷயத்தை அறிந்து கொள்வார்கள் என்ற வதந்தி இவர்கள் மத்தியில் இருந்தது. மறைவான விஷயம் என்றால் எதிர்காலத்தில் நடக்க போற விஷயம், கயாமத் எப்பொழுது வரும், இப்படிப்பட்ட விஷயம், கபர் இருக்கின்றால் கபருக்கு உள்ளே என்ன ஆதாரம் நடக்கிறது பார்த்தால் தெரிந்துவிடும், இப்படி போன்ற விஷயங்கள். சுருக்கமாக சொல்லுவென்றால், விதி சம்பந்தமான எல்லா விஷயமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தெரியும் என்ற தவறான கணக்கில் இருந்தார்கள். நம்முடைய அகைதா என்ன? தெளிவான அகைதா என்றால், மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். மறைவான விஷயம் அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சய்யிதுல் அம்பியா, நபிமார்களுடைய தலைவர் என அழைக்கப்படக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மறைவான கல்விகள் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து தரக்கூடிய சில விஷயங்கள் ரசூலா சொன்னார்கள். எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், கபருக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து சொன்னான். இதன் அடிப்படையில் ரசூலா சொன்னார்கள். தவிர ரசூலாவுக்கு சொந்தமாக கைபுடைய கல்விகள், மறைவான கல்விகள் கிடையாது. எந்த ஒரு நபர் அல்லாஹ் இல்லாத பிற எந்த விஷயத்துக்கு மறைவான விஷயம் இருக்கிறது என்று சொல்லுகிறாரோ, இந்த நபர் தெல்ல தெளிவாக ஷிர்க் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார் என்பதுதான் அர்த்தம். எனவே இது நம்முடைய ஷரியத்தில் மட்டும் கிடையாது, முந்தைய ஷரியத்திலும் இதே நிலைப்பாடுதான். எந்த ஒரு நபிக்கும் மறைவான கல்விகள் கிடையாது. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய படையில் இருந்த இந்த ஜின்களும் மேலும் அவருடைய நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த யூதர்களும் என்ன நினைத்தார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறைவான கல்வி இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். எனவே இந்த நினைப்பை பொய்யாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சம்பவத்தை நிகழ்த்துகிறான். இந்த சம்பவத்தை சொல்லியவாறுதான் சூரா சபாவில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொடங்குகிறான். என்ன சம்பவம்? நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள். ரப்பி ஃபிர்லி வஹப்லி, அதாவது ரப்பி ஃபிர்லி வஹப்லி மின் லதுன்க முல்கன் லா யம்பகி லிஅஹதி மின் பஅதி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆ என்ன? யா ரப்பே, என்னை நான் செய்த தவறெல்லாம் மன்னித்து விடு, இன்னும் எனக்கு ஒரு அரசாட்சியை கொடு, எனக்கு பின்னால் யாரும் இப்படிப்பட்ட அரசாட்சியை செய்திருக்க கூடாது என்று சொன்ன ஒரு துஆ அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வும் அந்த துஆவை ஏற்று அவருடைய படையில் மனித படை, ஜின் படை, இன்னும் விலங்குடைய கால்நடை படை, இன்னும் அதாவது ஜின்கள் மற்றும் சின்ன சின்ன பூச்சிகள் பேசக்கூடிய இந்த சப்தம்லாம் அவர் கேட்கும் அளவிற்கும் மிகப்பெரிய ஆட்சியை அல்லாஹ் கொடுத்தான். இந்த ஆட்சியை கொடுத்ததற்காக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நன்றி பதிலுக்காக என்ன செய்கிறார்கள்? பைத்துல் மக்திஸ், சின்னதாக இருந்த பைத்துல் மக்திஸை மிக பெருசாக கட்டுகிறேன் என்று அவர்கள் நேர்ச்சை வைத்து இந்த பைத்துல் மக்திஸை மிக பெரிதாக கட்டினார்கள். எந்த அளவுக்கு என்றால், சுப்ஹானல்லாஹ், அந்த ஊரே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு பைத்துல் மக்திஸை மிக பெருசாக கட்டினார்கள். இப்ப இருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் முழுமையாக அவர் கட்டியது என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் அதற்கு பின்பாக மிகப்பெரிய போர் வந்து அவர்கள் எவ்வளவு பெரிதாக கட்டினார்களோ அது அழிக்கப்பட்டு மீதம் இருக்கிறது தான் திரும்ப கன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டு இப்பொழுது இருக்கிறது. ஆகவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டினார்களோ அது பிற்காலத்தில் அழிக்கப்பட்டது. அவர்களுடைய காலத்தில் மிக பிரம்மாண்டமாக கட்டினார்கள். மனிதர்களை வைத்து கட்டினால் ஒரு அளவுக்கு தான் அந்த பில்டிங் கட்ட முடியும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? ஜின்களை வைத்து எவ்வளவு பிரம்மாண்டமாக கட்ட முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டினார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், இந்த பைத்துல் மக்திஸ் பிரம்மாண்டமாக கட்டுவது மட்டும் இல்லாமல் பள்ளி பெருசாக்கினால் போதாது, பள்ளிகளுக்கு
மக்கள் தொலை வர வேண்டும் என்பதற்காக உலகளுடைய மூலை முக்கில் இருக்கக்கூடிய கிராமத்தவர்கள், சின்ன சின்ன கோத்திரங்கள் இவர்களாம் அழைப்பு விடப்பட்டு பலஸ்தீனுக்கு சுத்தி இவர்கள் குடியிருக்க வேண்டும் என்று அழைப்பு விடப்பட்டது. அழைப்பு ஏற்று வந்தார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு இவருடைய தினந்தோறும் உணவிலிருந்து உடையிலிருந்து செலவு வரை மொத்தமும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பொறுப்பில் வந்துவிட்டது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், பைத்துல் மக்தஸை சுத்தி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய மக்கள் குடியேற ஆரம்பித்தார்கள். குடியேற பிறகு இவருடைய மொத்த செலவும் பைத்துல் மாலுடைய செலவு. அவர் உழைக்க தேவை கிடையாது. பைத்துல் மால் இருந்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சொந்த செலவுகள் பைத்துல் மால் இருந்து போகும் என்று நிர்ணயம் செய்யப்பட்டது. இது எதற்காக செய்தார்கள்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய திக்ரையும் பரப்ப வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் என்று மக்கள் எல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் தாவா செய்வதை இப்படி தாவா செய்து மக்கள் எல்லாம் பெருக்கினார்கள். இந்த மக்கள் எல்லாம் பெருக்கிய பிறகு இதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியதை செய்கிறான். அதாவது அல்லாஹ் ரப்பல் என்ன நாடினான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மறைமுகமான கல்வி கிடையாது என்று இந்த ஜின்களுக்கும் ஆட்சி கீழே இருக்கக்கூடிய யூதருக்கும் தெரிய வைக்க வேண்டும். அதை எப்படி அல்லாஹ் நிகழ்த்துகிறான்? இதற்கு பின்பாக இந்த பைத்துல் மக்திஸுடைய வேலை நடைபெற்று இருக்கிறது. கிட்டத்தட்ட 90% வேலை முடிந்து விட்டது. அவர் எப்படி பிளான் போட்டார்களோ அவ்வளவு பிரம்மாண்டமா பள்ளி கட்டப்பட்டது. 90% வேலை முடிந்து விட்டது. இன்னும் 10% வேலை தான் இருக்கிறது. இந்த 90% வேலை எப்படி செய்தார் என்று தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சற்று கூட உறங்க மாட்டார்கள். ஏன் உறங்க மாட்டார்கள்? ஜின்கள் சற்று பிரச்சனைப்படுத்தவர்கள். சற்று உறங்கினாலும் அவர் என்ன செய்வார்கள்? வேலையை விட்டு ஓடி விடுவார்கள். எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண் விழித்து இவர்களை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்படியே சற்றளவு தூங்கினாலும் இவர் தூங்கக்கூடிய நேரத்தில் இந்த ஜின்கள்லாம் வேலை செய்யாமல் ஓடினாலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தரப்பில் சொல்லப்பட்டு தெரிந்துவிடும். இப்படிதான் தவிர இந்த ஜின்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 24 மணி நேரமும் நம்மை வாட்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் என்று சொல்லி. எனவே எப்பொழுது பைத்துல் மக்திஸுடைய முக்காவாசி வேலை முடிந்த பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மவுத் நிர்ணயம் செய்யப்படுகிறது. அவருடைய கடைசி நிமிடம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இவருடைய கடைசி மரணம் எப்படி வருகிறது என்பதை அல்லாஹ் சூரா அஸ்-சபாவில் பேசுகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா அல்-14வது ஆயத்தில் குறிப்பிடுகிறான், ஃபலம்மா கதைனா அலைஹில் மவுத், நாங்கள் அவர்களுக்கு மவுத்தை நிர்ணயம் செய்யப்பட்ட பொழுது, மாதல்லஹும் அலா மௌத்தி இல்லா தாபத்துல் அர்த் தகுலு மின் சஅதி, அவருடைய மவுத்துடைய நேரம் வந்த பிறகு, நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு யாருக்கும் மவுத்துடைய நேரம் தெரியவில்லை. ஆனால் பூமியில் இருக்கக்கூடிய சிறு பூச்சிகளை தவிர இவர்கள் மவுத்து வந்து விட்டது என்று யாருக்கும் தெரியவில்லை. தகுலு மின் சஅதிஹி, அந்த பூச்சிகள் என்ன செய்தது? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய தடியை சாப்பிட்டது. ஃபலம்மா ஹர்ர, தடியை சாப்பிட்ட பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கீழே விழுந்தார்கள். தபையனத்தில் ஜின் அல்லவு கான யஅலமூனல் கைப், அப்பொழுது ஜின்கள் தெரிந்து கொண்டது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறைமுகமான கல்வி கிடையாது என்று சொல்லி அந்த ஜின்கள் அறிந்து கொண்டது. அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயதான பிறகு ஒரு தடி குச்சியை வைத்திருந்தார்கள். இந்த தடியை சாய்ந்தவாறே நின்று கொண்டிருப்பார்கள். இப்படி நின்று கொண்டே ஜின்களை கண்காணித்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த ஜின்களும் எங்கே ஓடாமல் சரியாக வேலை பார்த்து கொண்டே இருந்தது. அதனுடைய வேலை அது பார்த்து கொண்டே இருந்தது. ஆனால் நின்று கொண்டே இருந்த அதே நிலையில் அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணி விட்டான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை வாங்கி விட்டான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய ரூஹை வாங்கிய பிறகு இந்த ரூஹ் பிரிந்த பிறகு யாருக்கும் தெரியவில்லை, அந்த எந்த ஜின்களுக்கும் தெரியவில்லை, எந்த மனிதனும் தெரியவில்லை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கண் விழித்து நின்றவாறு அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். யாருக்கும் தெரியவில்லை இந்த ரூஹ் பிரிந்து விட்டது. பல நாட்கள் அளவுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே நின்று கொண்டிருந்தார்கள். வேலையும் அப்படியே நடந்து கொண்டே இருந்த கடைசியில் பைத்துல் மக்திஸுடைய வேலை முழுமை அடைந்து விட்டது. உயிரோடு இருக்கும்போது 90% நடந்தது. இவர்கள் மௌத்தான பிறகு அந்த கேப்பில் இவர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் 10% வேலை முடிந்து 100% வேலை கட்டுமான பணி முடிந்து விட்டது. பைத்துல் மக்திஸ் முழுமையாக கட்டி அமைக்க முடித்த விட்ட பின்னர் அவர்களுக்கு என்ன ஆயிற்று? அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தடியில் கீழே இருந்து கரையான் கரைக்க ஆரம்பித்தது. இந்த கரையான் கரைக்க ஆரம்பித்த பிறகு அவருடைய கைத்தடி சிறிதளவு உடைந்து கீழே விழுகிறது. அவர்கள் கைத்தடியின் மீது ஸ்டாண்ட் வைத்து நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய உடலும் விழுகிறது. அவர்கள் விழுந்த பிறகுதான் அங்க இருக்கக்கூடிய ஜின்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய மனிதருக்கும் தெரிய வருகிறது சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு மறைமுகமான கல்வி கிடையாது. அப்படி மறைமுகமான கல்வி இருந்திருந்தால் இவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் நம்மிடத்தில் சொல்லி இருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அங்கு இருக்கிற யூதர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? இந்த ஜின்களுக்கு மறைமுகமான கல்வி இருக்கு என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். யூதர்கள் ஆட்சியில் கீழே இருப்பவர்கள் யார்? யூதர்கள். நசாராக்கள் இன்னும் அவர்கள் உருவாகவே இல்லை, அவர்கள் பின்னால் வரக்கூடிய சமுதாயம். இந்த யூதர் என்ன நினைத்துக் கொண்டிருந்தார்கள்? இந்த ஜின்களுக்கு மறைமுகமான கல்வி இருக்கு என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான்? இந்த ஜின்களுக்கு மறைமுகமான கல்வி கிடையாது.
ஒருவேளை மறைமுகமான கல்வி இருந்திருந்தால் முன்பே சுலைமான் அலைஹிஸ்ஸலாமோட மௌத்தை கணித்திருப்பார்கள். கணித்திருந்து அவர் மௌத்தான பிறகு வேலையை விட்டு ஓடி இருப்பார்கள். பைத்துல் மக்திஸ் முழுமை அடையாது. இவர்கள் மறைமுகமான கல்வி இல்லாததன் காரணமாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தான பின்னரும் இவர்கள் அப்படியே ஏமாந்து கொண்டு அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் வேலை முழுமை அடைந்த பிறகு கரையான் அழைத்தது, அவர்கள் கீழே விழுந்தார்கள். கீழே விழுந்த பிறகுதான் தெரிந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி பல நாட்கள் ஆகிவிட்டது என்பதை அவர்கள் அதற்கு பின்தான் தெரிகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் சூரா சபாவுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை சுருக்கமாக அல்லாஹ் பேசுகிறான். இதற்கு பின்பாக தான் அந்த சபா நாட்டுடைய மிக முக்கியமான ஒரு நிலைப்பாட்டை அல்லாஹ் பேசுகிறான். சபா நாட்டுடைய மிக முக்கியமான நிலைப்பாடு. இதற்கு பின்னால் இந்த சபா கூட்டத்தினர் அவர் என்ன செய்தார்கள், நிறைய அதாவது மாறு செய்வதற்கு ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனோட கோபத்தில் ஆளானார்கள். இவர்கள் என்ன தவறை செய்தார்கள், இந்த சபா கூட்டத்தினர் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்பதை தான் அல்லாஹ் இந்த சூராவுடைய மத்திய பகுதியில் மெயினாக பேசுகிறான். லகத் கான லி சபைன் ஃபீ மஸ்கினிஹிம் ஆயா. சபா கூட்டத்தினர் அவர்கள் இருந்த இருப்பிடத்தில் அவர்களுக்கு நிறைய படிப்பினை இருக்கிறது. ஜன்னத்தானி ஐயமீலு வஷிமால், 2 தோட்டங்கள் இருந்தது. 2 தோட்டங்கள்ங்க, வலதுபுறமும் இடதுபுறமும் தோட்டங்கள் இருந்தது. அந்த சபா ஊரே எப்படி அமைப்பு இருக்கும், அந்த ஊருடைய ரோடுகளில் போனோம்னால் ரோட்டுடைய ரைட் சைடிலும் தோட்ட பழங்கள் எல்லாம் இருக்கும், லெஃப்ட் சைடிலும் பல புதர்கள் எல்லாம் இருக்கும். இன்னும் அல்லாஹ் என்ன சொல்றான், குலுவும் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குருலா. அவர்கள் முஸ்லிம்கள், எனவே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் அவர்களுக்கு, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்குகளை சாப்பிடுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். ஆனால் அவர் என்ன செய்தார்கள், அவர்களுக்கு இது பிடிக்கவில்லை. என்ன பிடிக்கவில்லை, நம்ம ஊரில் நிறைய பழங்கள் இருப்பதை அவர்கள் பிடிக்கவில்லை. ஏன் பிடிக்கவில்லை என்றால், பாலைவனங்க மத்தியில் இப்படிப்பட்ட ஊர் இருக்கிறது, அதில் நிறைய பழங்கள் இருக்கு என்று சொல்லி வேற ஊரில் இருக்கக்கூடிய வேற கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இவர் ஊருக்கு அடிக்கடி டூருக்காக வர ஆரம்பித்தார்கள். இந்த பழங்களை சாப்பிடுவதற்காகவும் இந்த ஊரை சுற்றி பார்ப்பதற்காகவும் ஊர் பச்சை பசையில் இருக்கிறது என்பதற்காக சுத்தி பார்க்க ஆரம்பித்தார்கள். இப்படி வெளியூர் வாசிகள் நம்முடைய ஊருக்கு வருவது சபா கூட்டத்திற்கு பிடிக்கவில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னவென்றால், இவர்கள் எப்பொழுதுதான் பயணம் செய்யலாம் என்று வெளியே வருவார்களோ, இந்த சபா நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயணம் செய்யலாம் என்று வெளியே வருவார்களோ, அவர் வெளியே வந்த பின்பு அருகாமையில் இன்னொரு ஊர் இருக்கும். அதாவது என்ன கான்செப்ட் என்றால், பாலைவனத்தில் நாம் பயணம் செய்தாலே, அதாவது எப்படி அந்த காலத்தில் மக்கள் தொகை கம்மி என்ற அடிப்படையில் பாலைவனத்தில் நாம் பயணம் செய்தால், இந்த பயணம் செய்த பிறகு அடுத்த ஊரை அடைவதற்கு வெகு நாள் ஆகும், பல மணி நேரங்கள் ஆகும். நாம் போய் சேரோமா என்று சில நாட்கள் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்முடைய பயணம் நீட்டிக்கொண்டே இருக்கும். அதற்கு நடுவில், பயணத்துக்கு நடுவில் நமக்கு ஏதாவது ஆபத்து வந்து திருடர்கள் வந்தாலும் கேட்பதற்கு ஆள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பாலைவனங்களில் இருக்கும், இப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவருக்கு எப்படிப்பட்ட நியமத்தை கொடுத்தான் என்றால், இவர்கள் ஊரிலிருந்து சபா நாட்டிலிருந்து வெளியே சென்றால் அதற்கு அடுத்த ஊரு மிக அருகாமையில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் வியாபாரம் செஞ்சால் அதுக்கு அடுத்த தூரம் இன்னும் கிட்ட இருக்கும். ஆகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வரக்கூடிய என்ன, நீங்கள் வெகு தூரம் வியாபாரத்திற்காகவும் சுத்தி பார்ப்பதற்காகவும் வெகு தூரமா செல்ல வேண்டாம், பக்கத்தில் இருக்கக்கூடியலாம் நெருக்கமாக உங்களுக்கு நான் அமைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்ல வருகிறான். இந்த 2 நியமத்தை தான் சபா கூட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. முதலாவது நிறைய ரிசுக்கள் அல்லாஹ் கொடுத்தான். இன்னொன்று பயணம் செய்வதாக இருந்தால் பயணத்தை எளிதாக்கினான். ஆனால் இவளுக்கு ரெண்டுமே பிடிக்கவில்லை. இந்த ரிஸ்கை பிறருக்கு கொடுப்பதற்கு மனம் வரவில்லை. இது ஒன்று. இன்னொன்று, அதாவது இவர்கள் நீண்ட பயணம் செய்வதற்கு ஆசைப்பட்டார்கள். ஒரு டிஃபரெண்டான ஆசை. இல்லை, நான் பயணம் செய்தாலே கஷ்டப்பட்டுதான் பயணம் செய்ய வேண்டும் என்று இவர் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை வேண்டாம் சொன்னார்கள். அல்லாஹ் கொடுத்த நியமத்தை வேண்டாம் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான், அவர்களை சைலல் இரம், வெள்ளத்தை வைத்து இவர்களை அடித்து விட்டோம். பாடல் பார்த்தோம்னால், அந்த காலத்திலே மிகப்பெரிய டேமை கட்டி வைத்தார்கள், மிகப்பெரிய அணையை கட்டி வைத்தார்கள். இந்த அணை அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரால் உடைந்தது. அணை உடைந்த பிறகு இது பெரும்பாலான தண்ணீர் ஊரில் வந்து இந்த சபா நாட்டையே இது அழித்து விட்டது. அந்த ஊருடைய மக்களும் அழிந்து விட்டார்கள். அழிந்து விட்ட பிறகு அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், அவர்கள் இதற்கு முன்பாக இல்லாதது போன்று ஆகிவிட்டார்கள். இதற்கு முன்பு இல்லாததை போன்று அவர்கள் தரைமட்டமாக ஆகிவிட்டார்கள் என்பதை அல்லாஹ் சூரா சபாவில் பதிவு செய்கிறார். ஆகவே சுருக்கமாக நமக்கு என்ன படிப்பினை சூரா சபாவில் தெரிகிறது என்றால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்காமலே நிறைய நியமத்தில் கொடுத்திருப்பான். சில சமயம் நாம் கேட்டு வாங்கியிருப்போம். கேட்காமல் நிறைய வரங்களை அல்லாஹ் கொடுத்திருப்பான், நிறைய நியமத்தில் கொடுத்திருப்பான். இந்த கேட்காமல் அல்லாஹ் கொடுத்திருக்கானே, உணராமல் அப்படியே சென்று விட்டோம் என்றால் இதுதான் நன்றி கெட்டத்தனம். நன்றி கெட்டத்தனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்காமல் நிறைய வரங்களையும் நிறைய நியமத்தில் கொடுத்திருக்கானே, அந்த நியமத்தில் உணர்ந்து நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கோம். இதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், குலுவும் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குருலா. அல்லாஹ் கொடுத்த ரிஸ்களை உண்ணுங்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே எவ்வளவு நியமத்தில் கொடுத்திருக்கிறோமோ அதை முதலாவது ஹலாலில் பயன்படுத்த வேண்டும், இரண்டாவது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒருவேளை
அந்த கொடுத்துக்கூடிய ரிசுக்களை தவறான இடத்தை நாம் பயன்படுத்துகிறோம். உடம்பு ஒரு ரிசுக்கு, உடம்பை தவறான விஷயத்தை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த கைகளையும் கால்களையும் ஹராமை சம்பாதிப்பை நாம் பயன்படுத்துகிறோம். இது என்ன? உடல்களை கொடுத்த நியமத்தை ஹராமில் போடுவதற்கு சமம். இப்படி ஒரு மனிதன் செய்தால் அல்லாஹ்வுடைய அதாப் என்பது மிக கடுமையாக இருக்கும் என்பதுதான் இந்த சபா நாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த நியமத்தை நாம் என்ன ஆரம்பித்தால் ஒருபொழுதும் எண்ணவே முடியாது. அல்லாஹ் குர்ஆனில் தான் சொல்கிறான், ஒயின் தஅது நிமத்தல்லாஹ் லா துஹ்ஸுஹா. ஒருவேளை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தில் என்ன ஆரம்பித்தால் உங்களால் எண்ணவே முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எண்ண முடியாத அளவுக்கு நியமத்தில் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்மளால் எண்ணதான் முடியாது, ஆனால் தினம் தினம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எண்ண முடியாத நியமத்தை தினம் தினம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக நம்முடைய உடலை பிரித்து உடலில் ஜீரணம் செய்யக்கூடிய இந்த ஆர்கனை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டாலே சுப்ஹானல்லாஹ் வியந்து போய்வான். உடலுடைய டைஜஷன் இந்த பார்ட் எவ்வளவு பயங்கரமாக இருக்கு, அசாதாரண வகையில் இருக்கு. நாம் பட்டனை மைத்துறோமா, பட்டனை அழுத்துக்கிறோமா, இல்ல நம்ம கட்டல் எடுக்கிறோமா, இந்த உணவு இந்த ராத்திரி டைஜஸ்ட் ஆக வேண்டும், இந்த காலேஜ் டைஜஸ்ட் ஆக வேண்டும், டைஜஸ்டே ஆகாமல் ஜீரணிக்காமல் என்னோட வயிற்றில் அப்படியே இருக்க வேண்டும் கட்டளை எடுக்கிறோமா? நாம் எதுவும் கட்டளை இடுவதில்லை. நாம் செய்வதெல்லாம் உணவை போடுகிறோம், அதற்கு பின்பாக அந்த உணவு சுத்திகரிக்கிறது, பிறகு அதிலிருந்து கழிவு தனியாக சக்திகள் தனியாக பிரிகிறது. இப்படிப்பட்ட சக்தி நமக்கு கிடைக்கிறது, கழிவுகள் வெளியே வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இப்படி ஒரு விஷயத்தில் மட்டும் நாம் பார்த்தோம்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நியமத் எந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு அசாதாரணமா இருக்கிறது என்பதை நம்ம உணரலாம். எத்தனையோ சகோதரன் பார்க்கலாம், ஜீரணம் ஆவதற்காக டேப்லெட் சாப்பிடுவார்கள், ஜீரணம் ஆவதற்காக மாத்திரைகளையும் டானிக்குகளையும் எடுத்துக்கொள்வார்கள். ஒருவேளை உணவு ஜீரணம் ஆவதற்காக, சுப்ஹானல்லாஹ், ஒருவேளை உணவு ஜீரணத்திற்காக இவர்கள் மெடிசனை எடுத்துக்கொள்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு சங்கையாகும், எவ்வளவு அழகாக ஆக்கி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை என்றால் எந்நாளிலும் சரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய நியமத்துகளை பிடுங்கி விடுவான் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த அடிப்பில் நாம் பார்த்தோம்னா சூரா சபாவிற்கு பிறகாக சூரா அல் ஃபாத்திரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். சூரா அல் ஃபாத்திர், ஃபாத்திர் என்று சொன்னால் படைக்கக்கூடியவன் என்ற அர்த்தம். குர்ஆனில் 2 வார்த்தைக்கு படைக்கக்கூடியவன் என்ற அர்த்தம் வரும். முதலாவது அல் ஹாலிக், ஹாலிக் என்றால் படைக்கக்கூடியவன். ஃபாத்திர் என்று சொன்னால் அதுவும் படைக்கக்கூடியவன் தான் என்ற அர்த்தத்தை வரும். இந்த சூரா அல் ஃபாத்தில் நமக்கு தேவையான ஒரு சின்ன படிப்பினை இருக்கிறது. அல்லாஹ் இந்த சூரா அல் ஃபாத்தில் குறிப்பிடுகிறான், அதாவது சும்மா உரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா. வேதம் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த உம்மத் 3 விதமாக பிரிந்து விட்டது. வேதம் கொடுக்கப்பட்ட குர்ஆன் அல்லாஹ் கொடுத்தான், குர்ஆன் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த உம்மத் 3ஆக பிரிந்து விட்டது. ஃபமின்ஹும் ஸாலிமுல் அலா நஃப்ஸி, சில நபர்கள் அவர்கள் மீது அநியாயம் செய்தார்கள். ஃபமின்ஹும் முக்தஸித், சில நபர்கள் நடுத்தரத்தில் இருந்தார்கள். ஃபமின்ஹும் சாபிக்கும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், இன்னும் சில நபர்கள் நன்மையில் முந்துபவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு 3 கூட்டத்தை பற்றி பேசுகிறான். இது யார் முன்றைய கூட்டமா? கிடையாது. அல்லாஹ் இந்த உம்மத்துடைய மக்கள், இன்னும் வரக்கூடிய மக்கள் எல்லாம் சேர்த்து அல்லாஹ் பொதுவாக பேசுகிறான். இந்த உம்மத்துடைய மக்களுக்கு குர்ஆன் கொடுத்த பின்பு ஷரியத் முழுமை அடைந்து விட்டதா? முழுமை அடைந்த பின்பு 3 கேட்டகரியான மக்கள் இருக்கிறார்கள். முதலாவது ஸாலிமுல் லினஃப்ஸி, அதாவது ஏன் இந்த 3ஐ சொல்கிறோம் என்றால் 3இல் எதில் நான் இருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியே கேட்டு செல்வதற்கு கிடையாது. இந்த 3இல் அல்லாஹ் குறிப்பிட்ட இந்த 3இல் நான் எதில் இருக்கிறேன் என்பதை தனித்தனியாக நாம் சிந்திக்க வேண்டும். முதலாவது கூட்டம் ஸாலிமுல் நஃப்ஸி, தன் மீது அநியாயம் செய்யக்கூடியவர். அப்படி என்றால் வாழ்க்கையில் நன்மையே கிடையாது, தீமைக்கு மேல் எது எடுத்தாலும் சரி அந்த ஒரு ஃபீல்டு பாவம் செய்யக்கூடிய நபர் தான் இப்படி இருக்கிறார். இரண்டாவது ஒரு கூட்டம் ஃபமின்ஹும் முக்தஸித், இரண்டாவது ஒரு கூட்டம் அவர் நடுநிலையான கூட்டம். நடுநிலை என்றால் சில நேரம் பாவம், சில நேரம் நன்மை, சில நேரம் பாவம், இரண்டும் தினம் மாத்தி செய்யக்கூடிய நபர், இப்படி ஒரு கூட்டம். மூன்றாவது சாபிக்கும் பில் கைராத் பிஇذنில்லாஹ், நன்மையில் அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு முந்திக் கொள்ளக்கூடிய நபர். இந்த நன்மையோடு முந்திக் கொள்ளக்கூடிய நபர் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதுதான் மாபெரும் வெற்றி என்று சொல்கிறான். ஆக மொத்தம் இந்த 3இல் ஒன்று டைரக்டான வெற்றி, மறுமையில் இந்த நபருக்கு வெற்றிதான். இந்த மறுமையில் அந்த நபருக்கு சந்தேகமே கிடையாது. அது யார்? தன்னுடைய நன்மையில் முந்திக் கொள்ளக்கூடிய நபர். ஒரு நபருக்கு தன்னுடைய மறுமை சந்தேகக்குறியாக அமையும். அது யார்? நன்மையில், அதாவது நடுத்தரத்தை பின்பற்றுவார். எப்பயாவது நன்மை எப்பயாவது பாவம் மாத்தி செய்யக்கூடியவர். இவருடைய மறுமை நிலை சந்தேகத்துக்குரியது. அல்லாஹ் நினைத்தால் மன்னிப்பான், அல்லாஹ் நினைத்தால் தண்டிப்பான். இன்னொருவருடைய நிலைமை மறுமை அழிந்தே விட்டது,
அந்த நபர் அதே நிலையில் மரணித்தால் அந்த நபருடைய மறுமை கேள்விக்குறி மட்டும் கிடையாது, அந்த நபருடைய மறுமை அழிந்து விட்டது, நரகம் கன்ஃபார்ம். அது யார்? ஜாலிமுல் நஃப்ஸி, தனக்கு மேல் அதிகமாக அநியாயம் செய்யக்கூடிய. தனக்கு அநியாயம் செய்யக்கூடிய என்றால் தன்னைத்தானே அடிப்பதா? அப்படி கிடையாது. தனக்கு அநியாயம் செய்வதென்றால் அதிகமாக பாவங்களை செய்வது, எந்நாளும் சரி பாவம் செய்வது, பாவத்திலே மூழ்கி இருப்பது. பாவம் செய்தால்தான் ஒரு இனிமை, பாவத்திலே தன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்ற நிலைப்பாட்டு ஒரு மனிதன் வந்தால் இவர்தான் தனக்கு மேல் அநியாயம் செய்யக்கூடியவர் என்பதை தான் குர்ஆன் சொல்லி காண்பிக்கிறது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3 தரத்தில் நாம் எந்த தரத்தில் இருக்கிறோம் என்பதை நான் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வாழ்வு என்று கொடுத்திருக்கூடிய மிகப்பெரிய நியாமத்தில் கொடுத்திருக்கான். வாழ்க்கை இருக்கிறது, இது மிகப்பெரிய நியாமத். நேரம் மிகப்பெரிய நியாமத். சிந்தித்து பாருங்கள், அல்லாஹ் நேரத்தை சுருக்கி நம்முடைய வாழ்க்கையை சுருக்கி அடுத்த நிமிடம் மரணம் என்று அறிவித்தால், ஒரு நிமிடம் தான் மரணிப்பதற்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அந்த ஒரு நிமிடம் எவ்வளவு பொன்னான நேரமாக இருக்குன்னு தெரியுமா? அந்த ஒரு நிமிடம் என்னென்ன செய்வதற்கு யோசிப்போம். ஒரு நிமிடத்துக்கு பின்னால், இந்த 60 செகண்டுக்கு பின்னால் அடுத்த மௌத்து தான் என்று சொல்லிவிட்டால், இந்த 60 செகண்டின் முதல் நாம் எதை செய்வோம்? வீட்டாரிடத்தில் நம்முடைய பாசத்தை காமிப்போமா? கடைசி போயிட்டு வருக என்று சொல்லுவோமா? இல்ல 60 செகண்டில் உதவ செய்வோமா? 60 செகண்ட் 2 ரக்காத்தை தொழுவோமா? இல்ல சொத்துக்கள் எல்லாம் பிரித்து கொடுப்போமா? இல்ல ஜகாத் சதக்காவை செய்வோமா? இல்ல போய் உம்ராவை செய்து கொண்டிருப்போமா? அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கை சங்கையான விதத்திலும் அழகான விதத்திலும் நல்ல விதத்திலும் பயன்படுத்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் நாடினால் குர்ஆனில் சொல்வது போன்று லா யஸ்தகிருன சாஅத்தும் வலா யஸ்தக்திமூன், நாம் ஒருவருக்கு மரணத்தை எழுதிவிட்டால் ஒரு நேரமும் முந்தாது ஒரு நேரமும் பிந்தாது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே மரணம் எழுதப்பட்ட நேரத்தில் சரியாக வரும். எனவே எழுதப்பட்ட நேரம் எப்பொழுது தெரியாது. இந்த அடிப்படையில் அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை சரியான நேரத்திலும் அந்த நபரே சாபிக்கும் பில் ஹைராத் பிஇذنில்லாஹ், நன்மையில் முந்திக்கொள்ள நபராக குர்ஆனில் வழியில் அந்த நபர் பதிய செய்யப்படுவார் என்பதை சூரா அல் ஃபாத்திர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய சூரா அல் யாசின், சூரா சாஃபாத் மற்றும் ஸாத் பின்வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த நபரே சாபிக்கும் பில் ஹைராத் பிஇذنில்லாஹ், நன்மையில் முந்திக்கொள்ள நபராக குர்ஆனில் வழியில் அந்த நபர் பதிய செய்யப்படுவார் என்பதை சூரா அல் ஃபாத்திர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய சூரா அல் யாசின், சூரா சாஃபாத் மற்றும் ஸாத் பின்வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த நபரே சாபிக்கும் பில் ஹைராத் பிஇذنில்லாஹ், நன்மையில் முந்திக்கொள்ள நபராக குர்ஆனில் வழியில் அந்த நபர் பதிய செய்யப்படுவார் என்பதை சூரா அல் ஃபாத்திர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய சூரா அல் யாசின், சூரா சாஃபாத் மற்றும் ஸாத் பின்வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த நபரே சாபிக்கும் பில் ஹைராத் பிஇذنில்லாஹ், நன்மையில் முந்திக்கொள்ள நபராக குர்ஆனில் வழியில் அந்த நபர் பதிய செய்யப்படுவார் என்பதை சூரா அல் ஃபாத்திர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மீதி இருக்கக்கூடிய சூரா அல் யாசின், சூரா சாஃபாத் மற்றும் ஸாத் பின்வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நசீப் செய்வானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அந்த நபரே சாபிக்கும் பில் ஹைராத் பிஇذنில்லாஹ், நன்மையில் முந்திக்கொள்ள நபராக குர்ஆனில்